தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது வியட்நாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடு வந்து வியட்நாம். ஆசியா கண்டத்திலேயே ஒரு அழகான நாடு அப்படின்னு வியட்நாமை வர்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என காடுகள், நீல நிறத்துல அப்படியே ஒரு திரைச்சீலைய கட்டின மாதிரி அற்புதமான கடற்கரைகள், மலைகள், மலையிலிருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சிகள். உலகத்துல எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பல அடுக்குகளை கொண்ட நீர்வீழ்ச்சிகளை நம்ம வந்து வியட்நாம்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மலை ஏறக்கூடியவர்களுக்கு ஏற்ற மாதிரியான மலைகளும் வியட்நாம்ல உண்டு. மற்ற ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, காய்கறி தோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழத்தோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பு தோட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க தோட்டம் வச்சு பாம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பாம்பு பண்ணைகள் நிறைய தோட்டத்தில் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வராங்க அந்த இடத்துக்கு. மிக கொடிய விஷத்தன்மையுடைய பாம்புகளை இங்க வளர்க்குறாங்க. மரம் முழுக்க பாம்பாவே இருக்கும். அந்த பாம்பிலிருந்து விஷத்தை எடுத்து அந்த விஷத்திலிருந்து பாம்பு கடிக்கான ஒரு மருந்தை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இங்க உள்ள ஒயின் பாட்டில் நீங்க இந்த பாம்பு பண்ணையில் ஓப்பன் பண்ணா கூட அந்த பாட்டிலேருந்து ஒரு பாம்பு தான் வெளில வரும். அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பாம்புகளாக இருக்கிற ஒரு பாம்பு பண்ணை இங்க வந்து நீங்க பார்க்கலாம். இந்த இவங்களுடைய கலாச்சாரமே வந்து ரொம்ப பண்பாடு, ரொம்ப பழமையானதுங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆற்றுல விளக்க விடுவாங்க. ஆறே தெரியாத அளவுக்கு ஆறு முழுக்க விளக்கா போகிற மாதிரி ஒரு விழாவா இவங்க வந்து பௌர்ணமியை வந்து கொண்டாடுறாங்க. அந்த வியட்நாம் மக்களினுடைய நடனம் வித்தியாசமான ஒரு நடனம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஜப்பானில் வந்து சுற்றுலாவுக்கு போகிற எல்லாருமே வந்து அங்கே உள்ள ஒரு அருங்காட்சியகத்தை ஹிரோஷிமா நாகசாயில அந்த லிட்டில் மேன் ஃபேட் பாய்ங்கிற அந்த 2 குண்டு போட்டப்போ அந்த நகரம் எப்படி சின்ன பின்னம் ஆச்சோ அதை அப்படியே காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அமெரிக்கா கொடுத்த செய்தியை ஜப்பானுக்கு வந்து மொழிபெயர்த்து சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. அதனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு ஜப்பானுக்கு புரியல. அவங்க சமாதான கொடி காட்டுறாங்க, அதுக்குள்ளே அந்த குண்டை போட்டாங்க. அதான் உண்மையான வரலாறு. அதே மாதிரி அமெரிக்கா வியட்நாம் போரினுடைய காட்சிகளையும் இந்த வியட்நாமில் அவங்க வந்து அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. மிக கொடூரமான ஒரு போர் அப்படின்னா உலகத்தில் வந்து அந்த ஜப்பான் மேலே அமெரிக்கா போட்ட அந்த 2 குண்டை சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு சமமான ஒரு அழிவு எங்கே இருந்தது அப்படின்னா வியட்நாமில் இருந்துச்சு. அதாவது வடக்கு வியட்நாமுக்கும் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற தெற்கு வியட்நாமுக்கும் இடையே நடந்த போரை தான் வியட்நாம் போர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அமெரிக்க தரப்புலையும் பல இராணுவ வீரர்கள் இறந்தாங்க. அப்படின்னாலும் ஒரு மிக துக்ககரமான ஒரு விளைவுகளை அது ஏற்படுத்துச்சு. ஆனால் உலகத்தில் எந்த நாடும் செய்யாத ஒரு சாதனையை வியட்நாம் நிகழ்த்தியது. வல்லரசு தேசம்னு இன்னைக்கு நம்ம சொல்கிற அமெரிக்காவை உலகத்தில் பல நாடுகளும் அமெரிக்காவை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது. எல்லா நாடுகள் மீதும் வந்து வரி விதிப்பேன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்துது. சில நாடுகளை தங்களுடைய இராணுவ பலத்தால் அச்சுறுத்துது. சில நாடுகளை வந்து தங்களுடைய ஒப்பந்தங்கள் மூலமாக அச்சுறுத்துது. அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்க தேசத்தையே ஒரு சின்ன நாடு வெற்றி கொண்டது அப்படின்னா அந்த வெற்றிக்கான விதை, அந்த வெற்றிக்கு யார் காரணம்னா வியட்நாம். மிகப்பெரிய ஒரு வல்லரசான அமெரிக்கா தன்னுடைய பலத்தோடு சேர்த்து இன்னும் சில நாடுகளுடைய பலத்தோடு வந்துமே வியட்நாமில் வந்து வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைந்தது அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாமில் வந்து மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களினுடைய வாழ்க்கை நிலை. அங்கே இருக்கக்கூடிய கடலில் வந்து இப்போ நீர்மட்டம் உயர்றதுனால அது வந்து கடலோர பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு அழிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு வந்து சந்திச்சுட்டு இருந்தாலும் நம்மள மாதிரி இந்தியா மாதிரிப்பட்ட நாடுகளில் உள்ளவங்களுக்கு பக்கத்தில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ரீசனபிளான ரேட்டில் ஒரு வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்னா அதற்கு மிகவும் ஏற்ற இடம் எது அப்படின்னா வியட்நாம் தான். நம்ம நாட்டினுடைய ரூபாய் மதிப்பை விட மிக குறைவான ஒரு நாணய மதிப்பு கொண்ட ஒரு நாடு அப்படின்னா வியட்நாம்.
அப்போ ₹1 அங்கே வந்து 35 பைசா அப்படின்னு ஒரு ரேஷியோவில் நம்ம வச்சுக்கலாம். உத்தேசமாக நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் நம்ம விட ஒரு பின்தங்கிய ஒரு நாடு தான் வியட்நாம். ஆனால் இயற்கை அளவு வந்து கொள்ளை கொள்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம வந்து வியட்நாமை பார்க்குறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.